வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாம ரொம்பவே டேஸ்டியான ஒரு மட்டன் கிரேவியை எப்படி ரொம்ப சிம்பிளாக பண்ணுறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் சமைக்கவே ஆரம்பிக்கிறீங்கன்னா கூட இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியான மட்டன் கிரேவி பண்ணிட முடியும். வாங்க நம்ம ரெசிபியை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 கப் தேங்காய், 10 சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 5 பல் பூண்டு, 3 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் குருமிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1/4 கப் புதினா. இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த பேஸ்ட் தான் நமக்கு முக்கியமான இன்க்ரீடியண்ட். இந்த பேஸ்ட் அரைச்சதுக்கப்புறமா நாம் மட்டன் கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். மட்டன் கிரேவி பண்ணுறதுக்கு குக்கர் எடுத்துக்கோங்க. அதுதான் பெஸ்ட்டான சாய்ஸ். குக்கர் இல்லாமல் மற்ற பாத்திரத்துலையும் நீங்கள் மட்டன் கிரேவி பண்ணலாம். மற்ற பாத்திரத்தில் நீங்கள் மட்டன் கிரேவி பண்ணிங்கன்னா மட்டனை குறைஞ்சது 50 நிமிஷத்துலேருந்து 1.5 மணி நேரம் வரைக்கும் வேக வைக்க வேண்டி வரும். அதனால நீங்கள் குக்கரே எடுத்துக்கோங்க. இப்போது இந்த குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நான் இதுக்கு முன்னாடி வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் நீங்கள் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணணும்னு கிடையாது. சமையல் எண்ணெய் இது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் மீட்டை பொறுத்த வரைக்கும் நல்லெண்ணெய் அதோட டேஸ்ட்டை ஒரு லெவல் அதிகப்படுத்தி கொடுக்கும். இந்த எண்ணெய் சூடானதும் இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு நட்சத்திரம், ஒரு துண்டு பட்டை, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணுறேன். சீரகமும் சோம்பும் பொரிஞ்சதும் இதில் ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு கை கருவேப்பிலை, ஒரு கை கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் இந்த குழம்புக்கு ஒரு நல்ல அரோமாவை கொடுக்கும். நீங்கள் வெங்காயத்தை ஆட் பண்ணி 2லேருந்து 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணுறப்போ வெங்காயம் டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு சேஞ்ச் ஆகும். அதுதான் டிரான்ஸ்லூசன் ஸ்டேஜ். நீங்கள் அது வரைக்கும் ஃப்ரை பண்ணால் போதும். நீங்கள் அதிகமாக ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா வெங்காயம் கோல்டன் ப்ரௌனாக மாறிடும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சுன்னா அது குழம்புக்கு ஒரு மாதிரி கசப்பு தன்மையை கொடுத்துரும். இப்போ இந்த டிரான்ஸ்லூசன் ஸ்டேஜ் வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணதும் இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன். இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட ஒரு தக்காளி ஆட் பண்ணுறேன். இந்த தக்காளியும் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வேக வைக்க போகிறோம். நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா பேஸ்ட், அது வந்து ரா பேஸ்ட். அதாவது நம்ம அரைக்கிறப்போ அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே நம்ம குக் பண்ணி சேர்க்கல. நம்ம சேர்த்த வெங்காயம் ஆகட்டும், இல்லை தேங்காய் ஆகட்டும், இஞ்சி பூண்டு எல்லாமே ராவான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இந்த பேஸ்ட்டை நம்ம நல்லா வேக வைக்கணும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போது 4 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய்லாம் பிரிஞ்சு இது நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் மட்டன் ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மட்டன் இது கூட ஆட் பண்ணி நல்லா மசாலா கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பொதுவாகவே நிறைய பேர் மட்டன் ஸ்மெல் பிடிக்காது, அதனாலேயே மட்டன் சாப்பிடாமல் இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இந்த ரெசிபியை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டனோட ஸ்மெல் சுத்தமாக வராது, குழம்பும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நாம் தண்ணி ஆட் பண்ணலாம். உங்களுக்கு கிரேவி நல்லா கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா 200 ml தண்ணி ஆட் பண்ணால் போதும். அதாவது இந்த மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். நான் இன்றைக்கி 400 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும், அதனால் நான் 400 ml தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் நான் உப்பு ஆட் பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை பொறுத்த வரைக்கும் அதை நம்ம எவ்வளோ நேரம் வேக வைக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா மட்டனை நாம் அண்டர் குக் பண்ணிட்டாலோ இல்லை ஓவர் குக் பண்ணிட்டாலோ மட்டன் ஒரு மாதிரி சூவியாகி சாப்பிட்றதுக்கே நல்லா இருக்காது. ஸோ நாம் இந்த மட்டனை கரெக்டாக 7 விசில் வர வரைக்கும் குக் பண்ண போகிறோம். 7 விசில் குக் பண்ணிங்கன்னா மட்டன் பர்ஃபெக்டாக வெந்திருக்கும். இப்போ இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணி அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு 7 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. வெயிட் இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணணும். இப்போது 7 விசில் வந்துடுச்சு, வெயிட்டும் இறங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துருச்சு, ஆயிலெல்லாம் செப்பரேட் ஆகி நல்லா வெந்துருச்சு, அரோமாவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த மட்டன் கிரேவி ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சப்பாத்தி கூட, இட்லி கூட, சாதத்து கூடன்னு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபியை எப்படி சிம்பிளாக செஞ்சுக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஸ்பைசி சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இதே மாதிரி நல்லா குக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேலும் வேறு எந்தெந்த ரெசிபியை நீங்கள் சிம்பிளாக செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
லெட்ஸ் டூ ஸ்பைசி சமையல்.